ராஜேஸ்வரி, நடிகை ரன்யா ராவ் 15 கிலோ எடையுடைய தங்க பிஸ்கட்டுகளை துபாயில் இருந்து பெங்களூருக்கு கடத்தி வந்த போது கைது செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் ரன்யா ராவ் வைக்கப்பட்டிருக்கிறார். நீதிபதியின் முன்பு அவர் கண்ணீர் மல்க வாக்குமூலம் அளித்ததும் அதன் பின்னர் அவரை தாங்கள் துன்புறுத்தவில்லை என்றும் அவரிடம் நடத்திய விசாரணை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் இப்போது 2 அமைச்சர்களுக்கும் இந்த தங்க பிஸ்கட் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இன்று சிபிஐ அவரது இல்லத்தில் சோதனை நடத்தி வருகிறது. நடிகை ரன்யா ராவ் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் இல்லங்களில் சிபிஐ சோதனை இப்போது பெங்களூரில் நடத்தப்பட்டு வருவது இந்த தங்க பிஸ்கட் கடத்தல் வழக்கில் மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. துபாயில் இருந்து பெங்களூருக்கு பல முறை பல கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க பிஸ்கட்களை நடிகை ரன்யா ராவ் கடத்தி வந்திருக்கிறார் என்றும் கடைசியாக அவரிடமிருந்து பிடிபட்ட அந்த தங்கத்தின் மதிப்பு 15 கிலோ எடையுடைய அந்த தங்க பிஸ்கட் அவற்றின் விலை 12 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு என்றும் கூறப்பட்டது. அவரை கையும் களவுமாக அந்த தங்க பிஸ்கட்டுகளுடன் கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவ் இப்போது சிறையில் இருக்கிறார். அவருக்கு இந்த தங்க பிஸ்கட் கடத்தலில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது தொடர்பாக 3 நாட்கள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று சிபிஐ தனது சோதனை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி இருக்கிறது. நடிகை ரன்யா ராவுடன் தொடர்பில் இருந்த அரசியல் பிரமுகர்கள் யார் யார், திரையுலக பிரமுகர்கள் யார் யார், மேலும் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்களுடன் அவருக்கு தொடர்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் பல்வேறு கோணங்களில் நடிகை ரன்யா ராவுடன் தொடர்பில் இருந்த அவரது நண்பர்கள், திரையுலகினர், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தற்போது அமைச்சர்களாக இருப்பவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் புகழ்பெற்ற நடிகையாக இருக்கக்கூடிய ரன்யா ராவ் தங்க பிஸ்கட் கடத்தலில் ஈடுபடுவதற்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தம் ஏதாவது கொடுக்கப்பட்டதா அல்லது மிரட்டப்பட்டாரா அல்லது அவர் விரும்பியே அதை செய்தாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சிபிஐ அந்த வாக்குமூலங்களை பெற்று இன்று அவர்கள் தொடர்புடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவரது வீடு ஆகிய இடங்களில் ஆவணங்கள் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கிறதா என்று சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார். ராஜேஸ்வரி.